ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்ட்ரெயிட் கட் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்டிச்சிங் வீடியோக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் வந்து எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற சின்ன ஷார்ட் வீடியோவாக நான் கொடுத்துருப்பேன். அதை பார்த்துட்டு இந்த ஸ்டிச்சிங் வீடியோவுக்கு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்து புரியும். இப்போது நம்ம பேக் பார்ட்லேருந்து வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது 35 சைஸ் ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ. இப்போ லைனிங் ப்ளவுஸ் நீங்கள் கழுத்து வந்து அடித்து திருப்ப போகிறீங்கன்னா, நீங்கள் ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கத்து மேலே லைனிங்கை வச்சு ஃபஸ்ட்டு கழுத்தை அடித்து திருப்பணும். அதுக்கப்புறம் தான் சுற்றிலும் தையல் போடணும். பட் நான் கழுத்துக்கு வந்து பைப்பிங் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறனால நான் ப்ளவுஸோட பேக் சைடில் லைனிங்கை வச்சு அப்படியே வந்து சுற்றிலும் வந்து தையல் போட போகிறேன். சில பேர் சொல்லுவாங்களே, எனக்கு லைனிங் ப்ளவுஸில் பெரும்பாலான ஒரு பிரச்சனை என்ன வரும்னா, எனக்கு வந்து ஷோல்டர் ஃபால் ஆகுது, கழுத்து வந்து ஒழுங்காக உட்கார மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறேன். எதனால் அந்த பிரச்சனை வருதுன்னா, அது வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போது லைனிங் ப்ளவுஸ்க்காக நான் வந்து பேக் பார்ட்டுக்காக வெட்டி வச்சுருக்கல கொஞ்சம் பீஸ், அந்த பீஸை வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இப்போ பேக் பார்ட் பீஸை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு இதோட சென்டரில் வந்து ஒரு சின்ன நாச் பண்ணுங்கள். அந்த ப்ளவுஸ் பீஸோட சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு நாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த அது வந்து கொஞ்சம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சாக்கை வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு லைன் போட்டால் போதும், இத்தனை லைன் போட்டு அது டார்க்காக்க தேவையில்லை. வீடியோக்காக நான் டார்க்காக காட்டுறேன், அவ்வளோதான். இப்போது அந்த இடத்துல வந்து சென்டர்லேருந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து கழுத்து எவ்வளோ அளவு வச்சோம். சில பேர் 2 வைப்பாங்க, 2.5 வைப்பாங்க, 3 கூட வைப்பாங்க. நான் 2.5 தான் வச்சேன், 2.25 தான் வச்சேன். அப்படி இருக்கும்போது நான் சென்டர்லேருந்து ஒரு 2.25 வைக்கிறேன். 2.25 அந்த சைடும் அதே 2.25. நோட் த பாயிண்ட். நீங்கள் லைனிங் ப்ளவுஸோட கழுத்து எந்த அளவுக்கு வச்சு வெட்டுறீங்களோ அந்த அளவை தான் வந்து இந்த ப்ளவுஸ் பீஸ் மேலே நீங்கள் மார்க் பண்ணணும். கூட குறைய மார்க் பண்ணிடாதீங்க, அப்புறம் பிரச்சனையாயிரும். இப்போ நான் கரெக்டாக அந்த சைடும் இந்த சைடும் 2.25 மார்க் பண்ணிக்கிட்டேன். மொத்தம் எனக்கு 5 இன்ச் வந்துச்சு. ஓகேங்களா? இப்போது நான் அந்த ப்ளவுஸ் லைனிங் பீஸை வந்து மேலே போட்டுக்கிறேன். கரெக்டாக அந்த 2.25 மார்க் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல லைனிங் ப்ளவுஸோட கழுத்து பகுதி வந்து அந்த கழுத்து பகுதிக்கிட்ட ஒரு லைன் போட்டிருக்குல, அது வந்து கரெக்டாக அந்த இதுக்கிட்ட ஜாயிண்ட் ஆகணும். ப்ளவுஸ் பீஸ் லைனில் இந்த கழுத்து பகுதியோட லைன் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சு நான் ஒரு குண்டு ஊசியை வச்சு அந்த இடத்த வந்து டைட்டாக செக்யூர் பண்ணிக்கிறேன். அதே ப்ராசஸாக நான் அந்த ஆப்போசிட் சைடுக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போது 2 சைடும் வச்ச பிறகு நான் லைனிங் ப்ளவுஸை வந்து ப்ளவுஸ் பிட்டு மேலே வச்சு நான் ஃபுல்லாக சுற்றிலும் வந்து ஆம்கோல்லேருந்து கழுத்து பகுதி அண்டு சைடில் கீழே எல்லா சைடும் வந்து பின் போட்டு அந்த பீஸ் அசையாத மாதிரி ஃபுல்லாக செக்யூர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பிகினர்ஸ் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, எடுத்தோன்னே இந்த மாதிரி வலுவலுப்பான துணியில் வந்து தைக்க பழகாதீங்க. ஏன்னா கஷ்டமாக இருக்கும், ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும், போக போக உங்களுக்கு சரியாயிடும். எடுத்தோடனே நீங்கள் ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து காட்டன் சாரீ இருக்கும்ல, அந்த ப்ளவுஸ் பீட்டில் வச்சு நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு அந்த காட்டன் சாரியில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பக்காவாக உங்களுக்கு வந்து ஓகே கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் இந்த மாதிரி சில்க் காட்டன் சாரீ, இந்த சாஃப்ட் சில்க் சாரீலலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜார்ஜெட் சாரீ ப்ளவுஸ்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எடுத்தோடனே இந்த மாதிரி ப்ளவுஸ் பீட்டு இது வந்து சாஃப்ட் சில்க் சாரின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பீஸ்லலாம் வந்து ட்ரை பண்ணாதீங்க, அது உங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். எடுத்தோன்னே ஈஸியான வேலையை கூட எடுத்தோன்னே நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அது கஷ்டமாக தான் தெரியும். அப்புறம் உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் தைக்கவே ஆசை இருக்காது. ரொம்பவே ஈஸியாக தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் வந்து என்ன மாதிரி வச்சு வெட்டுறோமோ அதையே அப்படியே வந்து நம்ம வந்து தைச்சி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். அதே மாதிரி இப்போ ப்ளவுஸோட சுற்றியும் அடிச்சுட்டு கீழே அடிப்பீங்களோ, ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கீழே லைன் போடும்போது ப்ளவுஸோட மேல் பகுதியிலேருந்து கையில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த மாதிரி துணியில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க, பிகினர்ஸாகவே இருந்தாலும் இந்த மாதிரி துணியில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படிங்கிற போது இந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கையில் வந்து மேலேருந்து தேய்ச்சி விட்டு கீழே தையல் போட்டுவாங்க, ஃபினிஷிங் தையல். இல்லைன்னா நடுவில் வந்து என்ன ஆகுனா பலூன் மாதிரி தூக்கிட்டு நிற்கும். தேய்ச்சி விடாமல் அப்படியே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பலூன் மாதிரி தூக்கிட்டு இருக்கும். அந்த ப்ராப்ளம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ப்ராப்ளமை தவிர்க்க தான் இந்த மெத்தடை வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது ஃபுல்லாக சுற்றிலும் தையல் போட்டாச்சா, இதை வந்து இப்போ கட் பண்ண வேண்டாம், ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஏன்னா ஒவ்வொரு ப்ளவுஸாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது டைம் எடுக்கும். அதனால் இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஃப்ரண்ட் வந்து அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் கட்டுங்கிறனால நான் பேக் சைடுக்கு என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் நான் ஃப்ரண்ட்டுக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். அந்த கழுத்து வந்து அகண்டு போகாமல் இருக்கிறதுக்கு. சரிங்களா? ரொம்பவே ஈஸி. ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வேலை ஈஸியாக முடியும். க்ராஸ் கட்னா மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், கட்டிங்லும் சரி ஸ்டிச்சிங்லும் சரி.
க்ராஸ் கட்டு மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சு பார்த்துக்கணும். ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வெட்டும் போது என்ன ஆகும்னா, நம்ம மெயினாக தப்பு பண்ணுற பகுதியில் என்ன தெரியுமா, இந்த ஃப்ரண்ட் பீஸ். இந்த ஃப்ரண்ட் பீஸில் வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிறகு என்ன ஆகும்னா, 2 சைடு ஒரே மாதிரி வச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணிடுவோம். அப்புறம் எல்லாத்தையும் உட்காந்து பிடிச்சிட்டு திரும்ப 2 ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம். அந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி சேர்ந்த மாதிரியே வச்சு நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி சுற்றிலும் அடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் வந்து பிகினர்ஸ் கூட வந்து ஃபாலோ பண்ணலாம். க்ராஸ் கட்டுக்கு மட்டும் நான் வேறு மெத்தட் வச்சுருக்கேன். அது நான் க்ராஸ் கட் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது கட்டிங் பண்ணும்போது அதை நான் சொல்கிறேன். இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ்க்கு மட்டும்தான். சரிங்களா? இப்போது இதுலேயும் வந்து நான் சுற்றிலும் வந்து மேலே ஷோல்டர் மட்டும் மேலே கேப் விட்டுட்டு சுற்றிலும் வந்து நான் தையல் போட்டுட்டு வரேன். இந்த துணி என்ன ஆகுதுன்னா தைக்க எனக்கு வந்து இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் துணி இருக்கு பாருங்க, இதுக்கு இந்த சாரீ பிளவுஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு ஜரி இழுத்தாலே அது ஃபுல் ஜரி வந்துடும். இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸ் வந்து ரொம்ப டேமேஜான பீஸ். ஆனால் போடுறதுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நல்லா லுக்காக இருக்கும். ஆனால் அந்த ஸ்டிச் பண்ணி முடித்து எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடும். ஏன்னா ஒரு நூல் இழுத்தாலே அது ஃபுல்லாக வந்துடும். அது வந்து இந்த மாதிரி சாரியில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த சாரீ போல் ட்ரெண்டிங் சாரியும் கூட தான். நான் ஃப்ரண்ட் பீஸ் முடிச்சேன்னா அதே மாதிரி பட்டியில் வந்து நம்ம 3 பீஸ் வைப்போம். நான் இப்போ வந்து என்ன பண்ணேன்னா, லைனிங் பீஸை வந்து மெயின் பீஸ் மேலே வச்சுட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துறேன். தையல் போட்டு எடுத்துட்டு நான் அந்த பட்டி பீஸை ஃப்ரண்ட் பீஸில் வந்து ஜாயின் பண்ணும்போது பிசுறு இல்லாத மாதிரி ஒரு மெத்தடில் ஜாயின் பண்ணுவேன். அப்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பீஸ் வைப்போம்ல பட்டிக்கு, அதை வந்து நான் அங்கே காட்டுறேன். அது வந்து ஜாயினிங்கில் காட்டுறேன். இப்போ வந்து வெறும் சுற்றிலும் நம்ம தையல் போட்டுட்டு தான் வரும். இதே மாதிரி பட்டி பீஸுக்கும் தையல் போடும்போது சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த சென்டரில் வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு வாங்க. அதாவது இந்த மாதிரி டைமண்ட் வரும், இங்கே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வரணும். இதை வந்து அப்படியே வளைச்சி வந்து கொண்டு வரக்கூடாது. அப்புறம் கட்டிங் போடும்போது கஷ்டமாயிரும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் எந்த இடத்துல நிப்பாட்டி ஃபூட்டரை தூக்கிட்டு திருப்பி ஸ்டிச் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து கவனமாக பண்ணுறது நல்லது. இதுலேயும் அதே மாதிரி தான் கீழ் சைடு வந்து கையில் நல்லா தேய்ச்சி விட்டு ஒரு லாஸ்ட்டு கீழ் தையல் வந்து போட்டுட்டு வாங்க. இல்லைனா இந்த மாதிரி துணி என்ன ஆகுனா, நம்ம ஈவனாக வச்சு தைக்கலைன்னா நடுவில் பலூன் மாதிரி தூக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி துணிக்கெலாம் லைனிங் வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா சப்போஸ் தண்ணியில் வாஷ் பண்ணாமல் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து சுருங்கிடும், லைனிங் சுருங்கிடும். அப்புறம் இந்த மாதிரி துணியில் அது பஃப்னு தெரியும். இப்போ ஸ்லீவ் பீஸ் வாங்க. ஸ்லீவ் பீஸுக்கு வந்து நான் ஜாயிண்ட் போட்டாகணும் சைடில். ஏன்னா ஸ்லீவ் பீஸ் லைனிங் பீஸில் வந்து எனக்கு ஜாயிண்ட் தேவைப்பட்டுச்சு. ஸ்லீவ் வெட்டிட்டு மேலே மிச்ச பகுதி இருந்துச்சுல, அந்த பகுதியை வச்சு தான் நான் ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் போடுறேன். அந்த ஸ்லீவ் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மேலே அந்த துணியை வச்சு நீங்கள் வந்து 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்ஜின். ஏன்னா எனக்கு வந்து கரெக்டான லைன் போட்டிருக்கல, அது வந்து கரெக்டான சைஸ். அதுக்கு அடுத்து உள்ள இது வந்து நான் 2 இன்ச் மார்க் பண்ணி நான் வந்து அந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கிறேன். நான் இந்த தனியாக இப்போ போட்டேன் பார்த்தீங்களா, அது வந்து 1/2 இன்ச் வந்து அந்த மெயின் லைனிங் பீஸ் மேலே எக்ஸ்ட்ரா இருக்க வச்சு தான் நான் வந்து போடுறேன். புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த சைடு மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதை வந்து லைனிங் பீஸுக்கு மேலே வச்சு தான் நீங்கள் வந்து ஜாயிண்ட் போடணும். லைனிங் பீஸ் கீழே வச்சு ஜாயிண்ட் போட்டிங்கன்னா பிசுறு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ண பிறகு அசிங்கமாக தெரியும். லைனிங் பீஸ் மேலே வச்சு ஜாயிண்ட் பண்ண பிறகு பிசுறு உள்ளே போயிடும், லைனிங் ப்ளவுஸ்க்குள்ளே போயிடும். இந்த ஒரு சின்ன ட்ரிக்கு தான், மெத்தட் தான், ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்லீவில் ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை ஸ்லீவ் பீஸுக்கு மேலே வச்சு ஜாயின் பண்ணுங்கள், கீழே வச்சு ஜாயின் பண்ணாதீங்க, பிசுறு தெரியும். இப்போது 2 சைடும் நான் போட்டுட்டேன். 2 சைடு வந்து ஜாயின் போட்ட பிறகு லெஃப்ட் எது ரைட் எதுன்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது கையில் வந்து இப்போ ப்ளவுஸ் பீஸ் இருக்குல்ல, அதில் வந்து ரைட் சைடு குடஞ்சி வெட்டின பகுதி எப்பயுமே ரைட் சைடு பார்த்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? குடஞ்சி வெட்டின பகுதி வந்து ரைட் சைடு பார்த்த மாதிரி இருக்கணும். இல்லை பார்த்தீங்கன்னா குடஞ்சி வெட்டினது வந்து ரைட் சைடு இருக்குது. அதே மாதிரி நான் ஸ்டிச் போட்ட பிறகும் அந்த பிசுரெல்லாம் உள்ளே இருக்குது. இப்போ கையவும் நம்ம வந்து அடிச்சு திருப்ப போகிறதில்ல, சுற்றிலும் அவுட்லைன் மாதிரி தான் ஸ்டிச் போட்டு எடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இன்னொரு வாட்டி நான் வச்சு செக் பண்ணிக்கிட்டேன். லெஃப்ட் சைடு வந்து குடஞ்சி வெட்டின பகுதி லெஃப்ட் ஹேண்டுக்கு, இது வந்து லெஃப்ட் ஹேண்டு. இதில் வந்து குடஞ்சி வெட்டின பகுதி ரைட் சைடு பார்த்த மாதிரி இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ரைட் ஹேண்டு வந்து ஜாயின் பண்ணும்போது குடஞ்சி வெட்டின பகுதி லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வந்து சின்ன பாயிண்ட் தான், மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் சுற்றிலும் வந்து அவுட்லைன் மாதிரி ஒரு தையல் போட்டு எடுக்க போகிறேன்.
அடித்து திருப்ப போகிறதில்ல. சப்போஸ் நீங்கள் கீழே கையை அடித்து திருப்ப போகிறீங்களா, அப்போ கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கீழே வந்து மடித்து அடிக்க தான் போகிறேன், அங்கேயே அடித்து திருப்ப போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இந்த மெத்தட் தான் வந்து லெஃப்ட் சைடுக்கு குடஞ்சி வெட்டின பகுதி ரைட்டை பார்த்த மாதிரியும், ரைட் சைடு ஸ்லீவில் குடஞ்சி வெட்டின பகுதி லெஃப்ட்டை பார்த்த மாதிரியும் நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ வந்து கீழே அதே மாதிரி தையல் போடும்போது பார்த்து தேய்ச்சி விட்டு தையல் போடுங்க. ஏன்னா பாடி பார்ட்லேயும் அந்த இது வரக்கூடாது, ஸ்லீவ்லேயும் வந்து எக்ஸ்ட்ரா துணி பஃப்னு இருக்கிற மாதிரி வரக்கூடாது. இப்போது நான் ஒரு ஸ்லீவ் முடிச்சிட்டேன்னா இப்போ கீழே மடித்து பார்க்கும்போது எனக்கு பார்டர் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் எப்படி ரைட் ஸ்லீவ் முடிச்சனோ அதே மாதிரி லெஃப்ட் ஸ்லீவ் ஃபஸ்ட்டு முடித்தேன், அதே மெத்தடில் ரைட் ஸ்லீவையும் முடிச்சிட்டேன். இப்போது இந்த ஸ்லீவ் ரெண்டும் கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஸ்லீவ் ஒன்றுக்கு மேலே ஒன்று போடும்போது அந்த லைனிங் பீஸ் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும்போது 2 ரைட் சைடு குடஞ்சி வெட்டின பகுதியும் லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? இப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுருக்கும்போது உங்கள் ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் வந்து கட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இது வந்து நீங்கள் தப்பாக தைக்கலன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி ஸ்லீவ் வந்து சுற்றிலும் அடித்தாச்சு. அதே மாதிரி பேக் பீஸ், ஃப்ரண்ட் பீஸ், அப்புறம் பட்டி, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சுற்றிலும் அவுட்லைன் போட்டு எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம அவுட்லைன் போட்ட பிறகு எக்ஸஸாக எவ்வளோ துணி இருக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். சரிங்களா? இது வந்து அதுக்கப்புறம் கழுத்துக்கு நான் கிராஸ் பீஸ் கொடுப்பேன்னு சொன்னேன்ல, அந்த கிராஸ் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸி மெத்தட் தான். இப்போ கிராஸ் பீஸில் ஒரு 2 பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த 2 பீஸோட கார்னர் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த 2 பீஸோட கார்னர் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணவே கூடாது, இது தப்பு. இந்த மாதிரி ஆப்போசிட், ஒன்று மேலே பார்த்த மாதிரியும் இன்னொன்று கீழே பார்த்த மாதிரியும் இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். கிராஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதுதான் கரெக்டான மெத்தட். இந்த மாதிரி ஒன்று மேலே பார்த்த மாதிரியும் ஒன்று கீழே பார்த்த மாதிரியும் வச்சு ஒரு தையல் போட்டுட்டு வாங்க. நான் திரும்பவும் இன்னும் கிளியராக வந்து சொல்கிறேன். ஒரு தையல்னாலும் சரி, 2 தையல்னாலும் சரி, அது உங்களோட இஷ்டம். சரிங்களா? சில பேர் 2 போட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி கிராஸ் பீஸ் இருக்குல்ல, கிராஸ் பீஸில் அந்த சைடு இது கீழே பார்த்த மாதிரி இருக்கா, இன்னொரு பீஸ் எடுத்து அதோட அந்த இது வந்து மேலே பார்த்த மாதிரி, அந்த சைடு மேலே பார்த்த மாதிரி 2 எட்ஜும் இந்த மாதிரி இருக்கிறத வச்சு நடுவில் வந்து தையல் போடுங்க. நடுவில் நல்லா 1 இன்ச் அளவுக்கு தாராளமாக வச்சு ஒரு தையல் போட்டுவாங்க. இந்த மாதிரி போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து ஈஸியாக கிடச்சிரும். இது வந்து பைப்பிங்க்கும் யூஸ் பண்ணலாம். கழுத்தை வந்து உள் சைடாக ஹெம் பண்ணி தைப்பாங்களே, அதுக்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். 2க்குமே வந்து இதுதான் மெத்தட். இது டோரி கொடுக்குறோன்னா மட்டும் நீங்கள் ஸ்ட்ரெயிட் பீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது வந்து நான் கிராஸ் பீஸ் வந்து கழுத்தோட அளவுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ ஒரு 7 பீஸு இல்லை 5 பீஸ், இதில் வந்து 5 பீஸு இது அளவுக்கு நீளமாக இருக்குது. உங்கள் கழுத்து பீஸ்க்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துருங்க. இப்போது வந்து என்னென்னலாம் ஜாயின் பண்ணி எடுக்கணுமோ, ஸ்டிச் பண்ணி எடுக்கணுமோ நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா கட்டிங் பண்ண போகிறேன். எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீஸ் எல்லாம் தையல் போட்டு முடித்த பிறகு நான் கட்டிங் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து உட்காந்து ஸ்டிச் பண்ணி கட் பண்ணோம்னா நம்மளுக்கு பேக் போனில் வந்து லைட்டாக வலிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு கொஞ்சம் டயர்டான மாதிரி இருக்கும். அண்ட் என்னடா இது கட்டிங் பண்ணுறோம், ஸ்டிச் பண்ணுறோம், கட் பண்ணுறோன்னு ஒரு போர் அடிக்கும். அந்த மாதிரி ஒரு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே அவுட்லைன் மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருவேன் பீசஸ்லாம். அதுக்கப்புறம் உட்காந்து நின்றுக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்தில் சுற்றியும் கட் பண்ணி எடுப்பேன். ரொம்ப நேரம் உட்காந்து வந்து வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் உட்காந்து பார்க்க வேண்டிய வேலையை உட்காந்து பார்த்துட்டு இந்த மாதிரி கட்டிங் வேலையை வந்து ஒரு 5 நிமிஷம் நின்றுக்கிட்டு நான் பார்ப்பேன். நின்றுக்கிட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த பெயின் வந்து இதுவாகும், கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்த பிறகு பாருங்கள், பட்டியும் சரி, ஃப்ரண்ட் பீஸும் சரி, ஸ்லீவ் பீஸும் சரி, எதுவுமே நம்ம ஒரே சைடு இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலை. எல்லாத்தையுமே கரெக்டாக ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம். இதெல்லாம் வெறும் கட்டிங் தான் இப்போ போட்டுட்ருக்கோம். இதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணணும். அந்த ஜாயின் பண்ணும்போது இன்னும் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இருக்குது. அது வந்து நான் ஜாயினிங்க்குன்னு தனியாக வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா இந்த வீடியோவே ரொம்ப பெரிய வீடியோவாக ஆகிடுச்சு. ஸோ இதை தவிர்த்து அந்த ஜாயினிங் வீடியோவை நான் இன்னொரு வீடியோவாக பார்ட்
2ஆக நான் காட்டுறேன். ஏன்னா அதே மாதிரி தான் நம்ம இந்த 35 சைஸ் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன வீடியோ 2 வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன். ஒன்று மெஷர்மெண்ட் எடுக்கிறது, அப்புறம் இன்னொன்று கட்டிங். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்கில் வந்து இது வந்து 2 வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு சுற்றிலும் தையல் போட்டுட்டு அவுட்லைன் பண்ணிவிட்டு கட்டிங் போட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக ஜாயினிங்லேயும் சில டிப்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நான் இன்னொரு வீடியோவாக தரேன். அப்படி பார்க்கும்போது 35 சைஸ் ப்ளவுஸை வந்து